ஹாய் ஹலோ வெல்கம் டு தர்ஷினிஸ் காஸ்மோ சேனல். நான் உங்கள் தர்ஷினி. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து செகண்ட் இயரில் தேர்ட் செம்மோட கமர்ஷியல் லா அப்படிங்கிற பேப்பர் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ செமஸ்டரும் வருது. இப்போ வந்து செமஸ்டர் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நானும் பிகாம் தான் படிக்கிறேன். எனக்கும் இப்போ செமஸ்டர் நடந்துட்டுருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்ச சில விஷயம், அப்புறம் நான் எப்படி படிப்பேன் அந்த மாதிரிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்திருக்கேன். இது லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோ பார்த்தா நல்லா புரியும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து கமர்ஷியல் லா அப்படிங்கிற சப்ஜெக்ட். அதில் வந்து 5 யூனிட் இருக்குது. என்னென்ன யூனிட்னா, கெப்பாசிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு யூனிட். அப்புறம் லானா என்ன, லா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், கான்ட்ராக்ட் பற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யூனிட். செகண்ட் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட், இந்த மாதிரி என்னென்ன, அதாவது எந்த கெப்பாசிட்டியில் வந்து ஒரு கான்ட்ராக்டை வந்து நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த யூனிட் இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் ஏஜென்சி, எந்த மாதிரி ஏஜென்சி எல்லாமே கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அதில் எந்த மாதிரிலாம் கான்ட்ராக்ட் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதா வந்து தேர்ட் யூனிட். ஃபோர்த் யூனிட் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெமினிட்டி அண்ட் கேரண்டி. நம்மளோட கேரண்டியும் அப்புறம் வந்து நம்மளோட இன்டெமினிட்டி பற்றி தான் இந்த கான்ட்ராக்ட் இந்த யூனிட் ஃபுல்லாகவே இருக்க போகுது. லாஸ்ட் வந்து ஃபிஃப்த் யூனிட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ஸ் பற்றி இருக்க போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல்னு கிடையாது, சேல் ஆஃப் குட் ஆக்ட் பற்றி கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி கண்டிஷன் அண்ட் வாரண்டி, அப்புறம் வந்து அன்பெய்டு செல்லர், இதெல்லாமே வந்து பார்க்குறது தான் வந்து ஃபிஃப்த் யூனிட். இதில் வந்து சிலபஸ் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் நம்ம டாபிக் என்னங்கிறது நமக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கொஞ்சம் லென்த்தாக போச்சு அப்படின்னா செகண்ட் பார்ட்டாக கூட வரும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் லா. லாவோட மீனிங் என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கமர்ஷியல் லா அப்படிங்கிறதுக்கே வந்து நான் ஒரு டிப்ஸ், அதாவது நான் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். இதில் இருக்கும். ஆனால் இது வந்து, அதாவது உங்களுக்கு புரியணும்ல, ஃபர்ஸ்ட் லாக்கே வந்து நிறைய இது இருக்குது. இது 1 மார்க்கில் கூட கேட்கலாம் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து லானா என்ன அப்படிங்கிறத விட இதில் வந்து லாக்கு வந்து 3 நேம் இருக்குது. கமர்ஷியல் லா, நம்மளோட சப்ஜெக்ட் நேம் வந்து கமர்ஷியல் லா. அதில் வந்து நமக்கு 3 பேர் இருக்குது. இதுலேயே வந்து இதோட இன்னொரு பேர் வந்து பிஸ்னஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்கன்டைல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்கன்டைல் லா, பிஸ்னஸ் லா, இது எல்லாமே வந்து கமர்ஷியல் லா அப்படிங்கிறத மீன் பண்ணுது. இது 3மே சேர்த்து தான் வந்து நம்ம வந்து கமர்ஷியல் லா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். லா தான் வந்து நம்ம கமர்ஷியல் லா, பிஸ்னஸ் லா, மெர்கன்டைல் லா, இது 3மே வந்து சேர்த்து தான் நம்ம லா வந்து இந்த மாதிரி பேரில் வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் அண்ட் மீனிங் ஆஃப் லா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, the term law is used in the various senses. டேர்ம் லா வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, நிறைய சென்ஸில் வந்து லா வந்து யூஸ் ஆகுது. பொதுவாக லானா என்ன, ரூல்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் தான் நம்ம லான்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் லாக்கு 3 பேர் இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்தது வந்து லானா என்ன, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சிம்பிள் வேர்டில் நமக்கு லானா ரூல்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், இதை தான் நம்ம லான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இட் இஸ் வைடஸ்ட் சென்ஸ், லா மீன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். அதிலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, லானா ரூல்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். தி நேச்சுரல் சயின்ஸ் இட் ரெஃபர்ஸ் டு லாஸ் ஆஃப் நேச்சர். இஸ் சோஷியல் சயின்ஸ் இட் யூஸ்ட் டு இண்டிகேட் தி ரூல்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஹியூமன் ஆக்ஷன். இது எதுக்காக, லா வந்து ஒரு நேச்சுரல் சயின்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது வந்து இட் ரெஃபர்ஸ் டு லாஸ் ஆஃப் நேச்சர் இன் சோஷியல் சயின்ஸ். அதாவது நம்ம சோஷியலாக நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இட் இஸ் யூஸ்ட் டு இண்டிகேட் தி ரூல்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஹியூமன் ஆக்ஷன். லா வந்து என்னது அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஹியூமன் ஆக்ஷன். உங்களுக்கு லா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி லைஃப் தாங்க, ஃபுல்லாகவே டெய்லி லைஃப் தான். டெய்லி லைஃப்பில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் நம்ம படிக்க போகிறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பற்றி, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பாக போகிறது. நம்ம சப்ஜெக்டாக கொடுத்துருக்கிறது லானா இவ்வளோ தான், ரூல்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன். பொதுவாக உங்களுக்கு லானா கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, லா வந்து ஒரு ரூல்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அடுத்தது வந்து இது வந்து நேச்சர் ஆஃப் சோஷியல் சயின்ஸ். இது வந்து நேச்சர் ஆஃப் சோஷியல் சயின்ஸ். இட் இஸ் யூஸ்ட் இன் இண்டிகேட் டு, இது வந்து எதுக்காகனா ஒரு எதை இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னா, ரூல்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஹியூமன் ஆக்ஷனை இண்டிகேட் பண்ணுது, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா இதெல்லாம். பட் லா இன் த லீகல் சென்ஸ், இது வந்து நார்மல் லானா என்னன்னு பார்க்குறதா வந்து இந்த பார்ட். இதுனா காமனாக லானா என்ன அப்படிங்கிறதா வந்து இந்த பார்ட். இது வந்து என்ன அப்படின்னா, பட் லா இன் தி லீகல் சென்ஸில் லா அப்படிங்கிறது என்னன்னா, மீன்ஸ் தோஸ் ரூல்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ், பிரின்சிபல் கவர்ன்ட் அண்ட் என்ஃபோர்ஸ்ட் இன் தி பப்ளிக். என்ன கொடுத்துருக்காங்க, லீகல் சென்ஸில் லானா தோஸ் ரூல்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ், பிரின்சிபல்ஸ் கவர்ன்ட் அண்ட் என்ஃபோர்ஸ்ட் இன் தி பப்ளிக். பப்ளிக்கில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, எந்த ஸ்டாண்டர்ட் பிரின்சிபல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதா வந்து லீகல் சென்ஸில் லா அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். த கோர்ட் ஆஃப் லா இட் ரெகுலேட்ஸ் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் பர்சன் இன் ரெஸ்பெக்ட் டு ஒன் அனதர் அண்ட் இன் ரெஸ்பெக்ட் டு தி என்டையர் சோஷியல் குரூப். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லானா வந்து கோர்ட் ஆஃப் லால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெகுலேட்ஸ் தி ஆக்ஷன். அது வந்து ஒரு ஆக்ஷனை வந்து கண்டினியூஸாக ரெகுலேட் பண்ணுறது தான் வந்து கோர்ட் ஆஃப் லால சொல்கிறாங்க. ஆஃப் பர்சன் இன் ரெஸ்பெக்ட் டு ஒன் அனதர் அப்படின்னா, ஒரு பர்சன் டு பர்சன். இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், இப்போ நம்மள ஒருத்தங்க ரெஸ்பெக்ட் பண்ணாதான் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம வந்து அவங்க என்ன பண்ணுவோம், நம்ம கண்டுக்க கூட மாட்டோம். அவங்க நம்ம மதிக்கலாம், நம்மளும் மதிக்க மாட்டோம். சேம் லைக் தட், அது வந்து ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் ஒரு லீகல் சென்ஸ்ல லா அப்படிங்கிறது சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன் அனதர் அண்ட் இன் தி ரெஸ்பெக்ட் ஆஃப் என்டையர் சோஷியல் குரூப்ஸ். அதாவது நம்ம சோஷியலா நம்ம நார்மலாக வெளியே ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை வெளியே யாரையாவது பார்க்குறோம், பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு தனியாக நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் வந்து
நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறதா வந்து அது ஒரு லா அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. என்டையர் சோஷியல் குரூப்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டே நம்ம லானா என்னங்கிறது நம்ம பார்த்தோம். இதில் வந்து கமர்ஷியல் லானா என்ன, கமர்ஷியல் லாக்கு வந்து 3 பேர் இருக்குது. சாரி, லாக்கு வந்து 3 பேர் இருக்குது. ஒன்று கமர்ஷியல் லா, பிஸ்னஸ் லா, மெர்கன்டைல் லா. இப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் லா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? எடுத்தோம் நமக்கு வந்து காலேஜ்னு எடுத்துட்டாலே செமஸ்டர்னு எடுத்துட்டாலே வந்து நமக்கு பேஜஸ் தான் நம்ம நிறைய ஃபில் பண்ணணும். இப்போ இது ஒரு 5 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு லானா என்ன எழுதணும் நீங்கள்? அது கூட வந்து வெறும் லானா என்ன, ஃபர்ஸ்ட் லானா என்ன எழுதணும். இது வந்து நார்மல் சென்ஸ்ல லானா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லீகல் சென்ஸ்ல லானா என்ன, இதை தவிர மேற்கொண்டு உங்களுக்கு என்னெல்லாம் அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த மாதிரி படிச்சுக்கலாம். இது உங்களுக்கே ஒரு இது எப்படி எலாபரேட்டாக எழுதணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வந்து த பாடி ஆஃப் லா நமக்கு வந்து வெறும் ரைட்ஸு, ரிலேஷன்ஸு, கண்டக்ட் ஆஃப் பர்சன்ஸு, ஆர்கனைசேஷன்ஸ் எங்கேஜ் இன் தி கமர்ஷியல் அண்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், அது கூட லான்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் எங்கேஜாக இருக்கிறது, நம்ம ஒரு பர்சன்ஸ் கிட்ட பேசுறது, இதெல்லாமே வந்து லீகல் சென்ஸ் லா அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம். இது எல்லாமே சேர்த்து தான் லா. இது போக நீங்கள் எப்படி உங்கள் மைண்டு இப்போ லானா ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும், அந்த கான்செப்டை வச்சு எப்படி எலாபரேட்டாக எழுத முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். இது வந்து நார்மலாக லானா என்னங்கிறது, அப்புறம் லீகல் சென்ஸ்னா என்னங்கிறது, லீகல் லானா லீகல் சென்ஸில், லா தான் லீகல் சென்ஸில் எப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் ஆஃப் சால்மன். சால்மனோட டெஃபினிஷன் என்ன லா பொறுத்த வரைக்கும்? இந்த வேர்ட் ஆஃப் சால்மன், லா இஸ் த பாடி ஆஃப் பிரின்சிபல் ரெகனைசிங் அண்ட் அப்ளைடு பை தி ஸ்டேட் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். அப்படின்னா லா வந்து பாடி ஆஃப் பிரின்சிபல். சால்மனோட டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காருன்னா, லா வந்து பாடி ஆஃப் பிரின்சிபல் ரெகனைசிங் அண்ட் அப்ளைடு பை தி ஸ்டேட், இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ரெகனைஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணுறாங்க ஸ்டேட்டுக்கு, அதாவது இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். அவங்களோட உரிமைப்படி அவங்க வந்து சில விஷயத்த வந்து ரெகனைஸ் பண்ணி அப்ளை பண்ணுறாங்க. அதுதான் வந்து சால்மனோட டெஃபினிஷனில் லானா என்ன அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஃபினிஷன் ஆஃப் W. வில்மன். ஓகேங்களா? இது வந்து சாரி நான் வீண் சொல்லிட்டேன். இது ஆக்சுவலாக இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ உங்களுக்கு ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம். நான் நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கலாம் கண்டிப்பாக. டெஃபினிஷன் ஆஃப் W. வில்சன். ஓகேங்களா? இதான் வந்து நெக்ஸ்ட் டெஃபினிஷன். அக்கார்டிங் டு W. வில்சன், law is the person of establishing habit distinct of mankind which has gained distinct and formal recognition in the shape of uniform rules backed by the authority and power of the government. அதாவது இவர் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட கவர்மெண்டோட ரூல்ஸ் படி, அவங்களோட பவர் அத்தாரிட்டி படி எல்லாருமே வந்து யூனிஃபார்ம் மீன்ஸ் யூனிஃபார்ம்னாலே சேம், எல்லாருமே வந்து யூனிஃபார்மாக வந்து எப்படி ஒரு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம், எப்படி கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இவர் சொல்றாரு. அதுதான் வந்து W. வில்சனோட டெஃபினேஷன் அபவுட் லா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, டெஃபினிஷன் ஆஃப் மெர்கன்டைல் ஆஃப் லா ஆர் பிஸ்னஸ் லா ஆர் கமர்ஷியல் லா. நான் சொன்ன மாதிரியே மெர்கன்டைல் லா, பிஸ்னஸ் லா, கமர்ஷியல் லா, இது மூணுமே வந்து லா தான் வந்து இது பண்ணுது. இது வந்து மெர்கன்டைல் லா, பிஸ்னஸ் லா, கமர்ஷியல் லா அப்படின்னா சிம்பிள் வேர்ட்ஸ்ல என்ன அப்படின்னா, ஃபார்மிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் தி காமர்ஸ் ரிலேட்டட் சோர்ஸ். ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதும் இல்லை கிரியேட் பண்ணுறதும் அப்படிங்கிறது தான் வந்து மெர்கன்டைல் லா, பிஸ்னஸ் லா அண்ட் ஆர் கமர்ஷியல் லா. இது வந்து சும்மா அப்படியே ரீட் அவுட் பண்ணுறேன், இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். மெர்கன்டைல் லா மே பி டிஃபைன்ஸ் as that branch of law which consists of laws relating trade, industry, commerce. இதை பொறுத்த வரைக்குமே ட்ரேட், இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் தான் வந்து ரிலேட்டடாக இது படிக்க போகிறோம் லானா அதுதாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் ஆஃப் சிவில் லா. இது வந்து ஒரு பிரான்ச், சிவில் லாவோட ஒரு பிரான்ச் தான் வந்து கமர்ஷியல் லா, மெர்கன்டைல் லா, பிஸ்னஸ் லா. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கமர்ஷியல் லா. மெர்கன்டைல் லா வந்து ஆல்சோ நோன் அஸ் கமர்ஷியல் லான்னு சொல்லுவாங்க, ஆல்சோ நோன் அஸ் பிஸ்னஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்கோப் ஆஃப் மெர்கன்டைல் லா. இதில் வந்து நம்ம என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த வீடியோ இப்போ வந்து 12 மினிட்ஸ் கிட்ட போயிருச்சுங்க. நான் கொஞ்சம் ரொம்ப எலாபரேட்டாக ஒரே விஷயத்தை திருப்பி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ வந்து ஏன்னா இதனோட ஃபர்ஸ்ட் வீடியோ எனக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கும்போது தெரியும். பட் வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் திருப்பி ரிப்பீட் பண்ண மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் சொன்னதே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், யூனிட் 1ல வந்து மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் லா பார்த்துட்டோம். அப்புறம் டெஃபினிஷன் ஆஃப் சால்மன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் W. வில்சன் பார்த்துட்டோம். அப்புறம் டெஃபினிஷன் ஆஃப் மெர்கன்டைல் லா ஆர் பிஸ்னஸ் லா ஆர் கமர்ஷியல் லா. இந்த லானா என்ன, கமர்ஷியல் லானா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது இந்த கான்ட்ராக்ட் லாவில், கமர்ஷியல் லாவில் ஃபர்ஸ்ட் யூனிட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல வந்து நம்ம ஸ்கோப் ஆஃப் லா பார்க்கலாம். நம்ம ஸ்கோப் ஆஃப் லா அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். எக்ஸாம்பிள்ஸோட நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள்.